மந்திர வண்ணப்பூச்சு தூரிகை. ஒரு காலத்தில் அமைதியான கிராமத்தில் லீலா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவள் வரைய விரும்பினாள். அவளிடம் ஆடம்பரமான வண்ணப்பூச்சுகள் அல்லது மார்க்கர்கள் இல்லை, ஒரு சிறிய பென்சில் மற்றும் சில பழைய காகிதம் மட்டுமே. ஆனால் அவள் வரைந்த ஓவியங்கள் உயிரும் கற்பனையும் நிறைந்தவை. ஒரு நாள் காட்டில் நடந்து செல்லும்போது லீலா ஒரு ஒளிரும் கல்லின் அருகில் ஒரு விசித்திரமான வண்ணப்பூச்சு தூரிகையை கண்டாள். அவள் அதை எடுத்தபோது தூரிகை அவள் கையில் மின்னியது. அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தண்ணீரில் நனைத்து அதை முயற்சிக்க ஆர்வமாக இருந்தாள். அவள் காகிதத்தில் ஒரு பறவையை வரைந்தவுடன் அது அதன் இறக்கைகளை அசைத்து வானத்தில் பறந்தது. லீலா மூச்சு திணறினாள். இது மந்திரம். அன்றிலிருந்து லீலா தனது கிராமத்திற்கு உதவ அழகான விஷயங்களை வரைந்தாள். பழங்களை தரும் மரங்களையும் சுத்தமான நீர் நிறைந்த ஆறுகளையும் அது இல்லாதவர்களுக்கு சூடான வீடுகளையும் அவள் வரைந்தாள். ஆனால் ஒரு நாள் திரு கிரிசில் என்ற பேராசை கொண்ட மனிதன் மந்திர தூரிகையை பற்றி கேள்விப்பட்டான். தனக்காக மட்டுமே தங்கத்தையும் பொக்கிஷங்களையும் வரைய அதை திருட முயன்றான். லீலா தனது பறக்கும் பறவை மற்றும் வண்ணம் பூசப்பட்ட சிங்கத்தின் உதவியுடன் அவனை தடுத்தாள். மந்திரம் என்பது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியதே தவிர சேமித்து வைக்கப்பட வேண்டியதல்ல என்பதை அவள் அனைவருக்கும் நினைவூட்டினாள். கிராமம் அவளுடைய துணிச்சலை கொண்டாடியது. லீலா தொடர்ந்து ஓவியம் வரைந்து உலகை பிரகாசமாக்கினாள். ஒரு நேரத்தில் ஒரு மந்திர